வினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே. அப்படி வைத்தவழி புழிஞ்சு புழிஞ்சு வைத்தவழி. சிவம்னா அன்பு தானேங்க. அன்பு, அன்புக்கு காதல்னு சொல்லலாமா? அம்மாவை பார்த்த உடனே காதல் வந்துடுச்சு. காதல் வந்தால் வார்த்தை வராது. தெரிஞ்ச பாட்டுக்கு கூட ஒரு தடவை பார்த்துக்கலான்னு பயம். வார்த்தை மறந்துடுச்சு, எல்லாமே மறந்து போச்சு. அந்த அளவு உண்மையாக சொல்கின்றேன். வாய்ப்பு கொடுத்தாச்சு. இனிமே வாய்ப்புக்காக நான் எதையும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். வாய்ப்பு கொடுத்தாச்சு. உண்மையாகவே ஒரு புலவர் சபை எப்படி இருக்கின்றதோ அது போல, மூவிங் க்ரௌட் இல்லை, கோயிலில் இருக்கிற மாதிரி புலவர் சபை எப்படி இருக்கின்றதோ அது போல அமர்ந்து கேட்கும் ஒரு சான்றோர் சபை. இதை பார்க்கும் பொழுது நான் ஒரு தடவை இங்கே முருகநாயனார் பேசும்பொழுது அப்படியே பின்னாடி வந்துட்டு ஓடிடுவேன். அப்போ எனக்கு என்ன தோன்றியது என்றால், இந்த ஒலிம்பிக்லலாம் அந்த லைட்னிங் அந்த டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜோதி இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இந்த ஒலிம்பிக்ஸில் இந்த ஞான வேள்வியிலே அப்படி அந்த ஒரு தீபம். இதை நான் அடுத்தது சம்பந்தருக்கா திருமூலநாயனாருக்கான்னு தெரியல, ஆனால் ஒருத்தருக்கு கொடுப்பேன். அந்த ஞான வேள்வி அப்படியே ஜோதி மாதிரி தொடர்ந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஞான வேள்வி இல்லையா அது?